அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொது இடங்களில் தலைவர்கள் சிலையை வைப்பதில்லை என்பதை அரசு கொள்கை முடிவாக எடுத்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பொது இடங்களில் பொது இடங்களில் சாலைகளின் நடுவே உள்ள அந்த பூங்காக்களில் அரசு சொந்தமான இடங்களில் தலைவர்களின் எந்த தலைவரின் சிலையும் வைப்பது இல்லை இனிமேல் என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் தெரிவித்துள்ளார். எந்த வழக்கில் இந்த தெரிவித்துள்ளார் என்று கூறினால், அதாவது மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுந்தரலிங்கனார் சிலையை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் எதிரே உள்ள சென்டர் மீடியனில் வைக்க வேண்டும். இது குறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஆனால் தற்பொழுது வேறு ஒருவரின் சிலையை அங்கு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே தியாகி சுந்தரலிங்கனார் சிலையை வைக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் மேற்கண்ட தகவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது பொது இடங்களில் எந்த விதமான சிலைகளும் வைக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனியார் பட்டா இடங்களில் உரிய வழிமுறைகளை பின்பற்றி அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் தொடர்பான மேலும் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உள்ளது. மேலும் தற்பொழுது அரசு இந்த விஷயத்தில் கொள்கை முடிவு எடுத்துள்ளதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.